ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன வெஜ் புலாவ். அதுக்கு வந்து முந்திரி, வெங்காயம், பச்சை மிளகா, பிரியாணி இலை, கருவேப்பிலை, தேங்காய், அப்புறம் காலிஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசிங்க, அவ்வளோதான். அப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான என்ன காய்கறி ஆட் பண்ணிக்கணுமோ அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம். நான் காலிஃப்ளவரும் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கர்லேயே வச்சுட்டேங்க. குக்கரில் வந்து எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, நான் அன்னாச்சி மொக்கெல்லாம் நல்லா போட்டுக்கலாம். பிரியாணி இலை எங்கிட்ட இல்லை, அதனால் நான் அன்னாச்சி மொக்கு மட்டும் போட்டேன், வேறு எதுவும் போடல. அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா 1.5 மிளகா கீர்னது போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா தான் சீக்கிரம் வந்து சீக்கிரம் வணங்கிடும். அதுக்காக உப்பு போட்டுக்கிட்டோம், சீக்கிரம் வணங்கும். அதுக்கப்புறம் நான் முந்திரி போட்டுட்டேன், கேரட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன வெஜ் புலாவ். அதுக்கு வந்து முந்திரி, வெங்காயம், பச்சை மிளகா, பிரியாணி இலை, கருவேப்பிலை, தேங்காய், அப்புறம் காலிஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசிங்க, அவ்வளோதான். அப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான என்ன காய்கறி ஆட் பண்ணிக்கணுமோ அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம். நான் காலிஃப்ளவரும் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கர்லேயே வச்சுட்டேங்க. குக்கரில் வந்து எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, நான் அன்னாச்சி மொக்கெல்லாம் நல்லா போட்டுக்கலாம். பிரியாணி இலை எங்கிட்ட இல்லை, அதனால் நான் அன்னாச்சி மொக்கு மட்டும் போட்டேன், வேறு எதுவும் போடல. அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா 1.5 மிளகா கீர்னது போட்டிருக்கேன்.